ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷலான இனிப்பு அப்பம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓரங்கள்லாம் நல்லா மொறு மொறுன்னு, நடுவில் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய, எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த அப்பம் எப்படி ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்தளவுக்கு நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு செய்யும்போது தான் நல்லா பந்து மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நான் பாகு வெல்லம் தான் வாங்கியிருக்கேன். அதனால் 75 கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 200 கிராம் அரிசிக்கு 75 கிராம் வெல்லம் போதும். பாகு வெல்லனால இனிப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் வெல்லம் வாங்கிட்டீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம கரைய விட்டுறலாம். அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பாகாக வர வேணாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறைய அரிசி போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க. நான் மிக்சியிலே அரைச்சிக்க போகிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி பாதி அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணிக்கு பதில் நான் ஆற வச்ச சர்க்கரை பாகை பாதி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நமக்கு அப்பம் வராது. அதனால் ஆற வச்ச பாகை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வாழைப்பழம் தான் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு இது கூட நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மீதம் வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மாவு இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன். நம்ம அப்போ வார்த்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம அரைச்ச உடனேயும் சுடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், மாவு பிரியலை. கரெக்டான பதத்தில் இருந்தால் அப்படியே மாவு இருக்கும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்படியே எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான எண்ணெய் சூடு இருந்தாலும் நமக்கு அப்பம் பிரிஞ்சு போயிடும். அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போதே போட்டுக்கோங்க. அதுவே சூடானதுக்கப்புறம் அதுவே நகண்டு வந்துடும். இது போல் மேலே எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா புசு புசுன்னு வரும். ஒரு அப்பம் ஊற்றி அதை நல்லா வெந்து கொஞ்சம் நகண்டதுக்கப்புறம் அடுத்ததை ஊற்றுங்க. நீங்கள் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா எல்லாமே ஒட்டிடும். நமக்கு அழகான ஷேப் கிடைக்காது. இப்போ அது நகண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றிக்கிறலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்போ நல்லா புசு புசுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஓரங்கள்லாம் நல்லா மொறு மொறுன்னு ப்ரௌனாகவும், நடுவில் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா அப்பத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இந்த அப்பம் நெய்யில் சுட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இவ்வளோ நெய் ஊற்றி பொரிக்க முடியாது இல்லையா, அதனால் பணியாரக்கல்லில் நல்லா தாராளமாக நெய் ஊற்றி இந்த மாவை போட்டு கொஞ்சமாக ஊற்றி எடுத்திங்கனாலுமே நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செய்யும்போது. அப்புறம் நம்ம குழிவான கடாயிலையும் கூட நம்ம இதை பொரிச்செடுக்கலாம். குழிவான கடாயில் ஊற்றும் போதும் நல்லா உப்பி வரும். உங்களுக்கு நான் அதையும் செஞ்சு காமிக்கிறேன். இரும்பு பாத்திரம், நான்ஸ்டிக் பாத்திரம், சில்வர் பாத்திரம் அப்படி எதுனாலும் வச்சு நம்ம பொரிக்கலாம். ஆனால் எண்ணெயும் அடுப்பும் மிதமான தீயிலே இருக்கணும். அப்புறம் மாவு கரெக்டான பாத்திரம் இருந்தால் நம்ம எந்த பாத்திரத்தில் வேணாலும் நம்ம சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், எல்லாமே புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக சாயந்தர ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். வெல்லத்துக்கு பதில் சீனி போடலாமான்னு கேட்டிங்கன்னா சீனியும் போடலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீனி அவாய்ட் பண்ண பாருங்கள். வெல்லத்தில் அதிக இரும்பு சத்து இருக்குது. ஸ்வீட்டாக ஸ்நாக்ஸ் கேட்குற பசங்களுக்கு இந்த தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இது வேலை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம சமையல் வைக்கும்போதே அரிசியை மட்டும் ஊற வச்சிட்டிங்கனாலே போதும். சாயந்தரமாக அரைச்சிட்டு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி கார்த்திகை அப்பம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த கார்த்திகைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.